ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எங்கே போகிறோன்னா கடை தேடி போகிறோம். அதாவது முன்னாடி ஒரு கடை பார்த்தோம், அது ஒரு சில பிரச்சனையால் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்மளே வேறு இடத்த தேடி போவோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி எந்த சைடு போகலாம்னு இருக்கோம்னா வடவள்ளி சைடு. அதாவது நேற்று ஹோப்ஸு கீழே அந்த சைடு போய் பார்த்தோம். அந்தளவுக்கு பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கி வடவள்ளி சைடு அம்மா போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ரோட் சைடு போனால் கடையே இல்லை, இருந்தாலும் நம்ம போட்ட நேரத்தில் யாரும் முடிச்சு எடுத்துகிட்டு வந்து கார்பரேஷன் எடுத்துருக்காங்கன்னா சங்கடமாக கார்பரேஷன் வண்டி கொடுத்து நம்ம நேரத்துக்கு கரெக்டாக. இந்த சைடுனா எந்த கடையுமே காலியாகவே இல்லை. பார்க்குற எல்லா கடையிலையும் ஏதோ ஒரு கடை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில கடை பூட்டி இருக்குது, இருந்தாலும் அது கடை நடத்துகிறாங்களா இல்லையா நமக்கு தெரியல. நம்ம போய் புரோக்கரு அந்த மாதிரி அவங்கள பார்த்தோம்னா கண்டிப்பாக கடை கிடைக்கும். ஆனால் அந்தளவுக்கு நம்மளோட வசதி இல்லை. ஸோ அதனால் நம்ம தான் சுற்றி பார்த்து ஆகணும், வேறு வழியே இல்லை. கொஞ்ச நாள் அலைஞ்சோம் அப்படின்னா கிடச்சிரும். கஷ்டம்தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, நமக்கு என்ன நம்ம தானே போராடிக்கணும். கண்டிப்பாக தேடி அழிவோம், நமக்கு கண்டிப்பாக ஒரு கடை கிடைக்கும். மாலு பக்கம் இந்த சைடுனா தள்ளுவண்டி போட்டால் போடு, இருந்தாலும் நம்மளை போட விட மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனையாக இந்த கட்டில் எவ்வளோ 30 ரூபா 25 ரூபா எவ்வளோ 50 ரூபா பிரியாணி நினைக்கிறேன். அந்த ரோட்டில் சக்கை ஓட்டாக ஓடுங்களா அந்த மாதிரி தான் வைக்கலாம். ஆனால் நம்ம போய் தள்ளுவண்டி கடை போட்டாலே ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமாகுது. அதனால தான் கடையாக எடுத்து போடுவோம். நம்ம கடை எடுத்து போடுறதுக்கும் வாய்ப்பும் செய்ய மாட்டேங்கிறதா. வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி, வீட்டில் ஒத்துக்கிட்டாலும் நமக்கு அதுக்கேற்றாப்புல செட்டப் போகவே மாட்டேங்குது. இப்படியே தான் போயிட்டு. வீடை வச்சா ஓடும், ஆனால் கடையே கிடைக்காது. ஒரு தோட்டத்தில் அடிக்கலாம். அப்போ ஏதாச்சும் தெரிஞ்சவங்க நம்ம தான் பயலெல்லாம் வந்து வச்ச மாதிரி ஏரியாவில் மிரட்டி அடிக்க வச்சுருவாடா. இன்னும் கணக்கு இது ஃப்ரெண்டு கேட்கவும் அதான் சொல்கிறேன். ஒன்று பெரிய ஆளை குடி இல்லை கட்சிக்காரனை குடி, அப்போ தான் வைக்கலாம். தண்ணி நாங்களும் அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சு தெரிஞ்சு லாஸ்ட்டாக அந்த ஏரியாவில் ஒரு கடையை பக்கம் டூரிட் போட்டு அந்த கடையை உங்களுக்கு வாங்கிக்கிற மாதிரி. உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா அதில் நம்பர் இருக்கும், நீங்களே எடுத்து ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. கரண்ட் ஜூஸ் போட்டால் விடுமாடா? இல்லை, இது வேணா அரங்கிறது. சேராவத்தில் ஐயா ஒரு பிளேட் பாடிட்டு அந்த இதில் வச்சுருக்காப்புல வடகன் நல்ல இதுகளுக்குலாம் ஈஸியாக கடை கிடச்சிருப்பாங்க. மூலமாக கஷ்டப்படுறது. அவங்க வாடகை யோசிக்காமல் கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து வரும்போதே ஒரு அமௌண்ட்டோடு வந்துடுவாங்க. நம்மதே கிடந்துக்கிட்டு வீட்டுக்கு அனுப்பணுமா, நம்ம செலவு ஓட்டணுமா, எல்லாமே பண்ணிக்கிட்டு அதில் கடையை வைக்கணும். 10,000 ஜாம்தான் செலவு நம்ம வீட்டில் அனுப்பணும்னா என்ன நமக்கு எனக்கு என்ன இது ஆகும். பாவம் பார்த்தா காசு கொடுக்குறேன். இது அவ்வளோதான், எனக்கு காசு இருக்குது, நான் வச்சுக்கிட்டேன். வந்து ஆரஸ்புரம் தான் இது. இல்லைன்னா ஒன்றுமே உடம்பு சும்மா சின்ன ஒன்று சந்து கொடுத்தா கூட 20,000 வடைகள் 30,000 கொடுக்குற மாதிரி. ஏன்னா ஏரியா அந்த மாதிரி அவங்களும் கொடுத்து நம்ம வரவும் பெரிய கிட்டத்திலே நெருங்க முடியாது. பேக்கரினா வைக்கணும்னு போனால் நம்ம பெரிய அமௌண்ட்டோட உள்ளே வரணும். சும்மா அங்கே புரட்டி காசை போடு, இங்கே புரட்டி காசை போடுன்னா காணாமல் போயிடும். அவ்வளோ பிராண்டடான ஒரு ஆளில் இருக்காங்க.
அப்புறம் ரொம்ப நேரம் சுற்றி தெரிஞ்சு இன்னொரு கடையை பார்த்தோம். அந்த கடை ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறோம். பட் அதில் வந்து டூலெட் மட்டும்தான் போட்டிருந்தாங்க, ஃபோன் நம்பர் எதுவும் கிடைக்கல. அது எந்த ஏரியானா எப்படி சொல்கிறது, சொக்கம்புதூர் போகிற வழியில் இருந்துச்சு அந்த கடை. உங்கள் யாருக்கு செட் ஆகுது அப்படின்னா கூட அங்கே வந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு அந்த கடையை எடுத்து பண்ணுங்கள். நாங்களும் கேட்டு பார்ப்போம். நாங்கள் கடை வாடகைக்கு போட்டு நம்பரே இல்லைடா ஃப்ரெண்ட்ஸ். நீ கடை தேடி போய் 3 கடை பார்த்தோம். 4 கடை பார்த்ததில் ஒரு கடையில் டூலெட் படு போட்டிருக்கு, நம்பர் இல்லை. ஒரு கடையில் ஃபோன் பண்ணி கேட்டாச்சு, அவங்க வந்து நான்வெஜ் ஐட்டம் அந்த மாதிரி போகிறதுக்கு தரமாட்டாங்க. ஸோ அந்த கடை கேன்சல் ஆகிடுச்சு. இன்னொரு கடை என்னென்னே தெரியல, ஆனால் அந்த கடை காலியாக தான் இருக்குது, வாடகை எவ்வளோ போகிறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு பேசணும். இன்னொரு கடை அதை நாளைக்கு வாங்க பேசிக்கலான்னு இருக்காங்க. இப்போ இன்னொரு கடைக்கு டூலெட் பொடி போட்டிருக்கு, ஆனால் இது இல்லை, நம்பர் இல்லை. ஸோ அந்த கடை எல்லா கடையும் நாளைக்கு பேசணும். நாளைக்கு எந்த ஏரியா போகலாம் அப்படின்னு